பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1 பிப்ரவரி 2 பிப்ரவரி 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேஜில் முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான். மகாராஷ்டிரா துணை முதல்வரானார் சுனேத்ரா பவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பாருங்கள், அஜித் பவாரோட மனைவி, மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் அவரோட மனைவி சுனேத்ரா பவார், சரிங்களா, சனிக்கிழமை பதவியேற்றார். இதன் மூலம் மகாராஷ்டிராவோட முதல் பெண் துணை முதல்வராக இவங்க பதவியேற்றிருக்காங்க. சரிங்களா? அப்போது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா மகாராஷ்டிராவோட முதல் பெண் துணை முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சுனேத்ரா பவார். சரியா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். இன்னைக்கு 2ஆம் தேதி நியூஸ் பேப்பர் தான் அதிகமான நியூஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபுல்லாக பட்ஜெட். இது 1ஆம் தேதி அதிகமாக இல்லை. இந்த பாருங்கள், புகையிலை பொருட்கள் மீது இன்று கூடுதல் கலால் வரி விதிக்கிறது. சரிங்களா? அது வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தான் முக்கியம். என்னென்னா, பான் மசாலா பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி வீதம் குறையாமல் உயர் அளவிலேயே இருப்பதை உறுதி செய்யும் வகையில் 2 திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்கப்பா. சரிங்களா? ஒன்று என்ன அப்படின்னா, மத்திய கலால் சட்ட மசோதா 2025. இது ஆக்சுவலாக எதுக்குன்னா, இந்த மசோதா, அதாவது மத்திய கலால் திருத்த சட்ட மசோதா 2025 எதுக்குன்னா, பான் மசாலா மீது விதிக்கப்படுற வரி வந்து குறையாமல் இருக்கிறதுக்காக, அதை அதிகமாகவே வச்சிருக்கிறதுக்காக விதிக்கப்படுறது. அடுத்து, பான் மசாலா மீது புதிய செஸ் வரி விதிக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதா 2025. இது 2 நாடாளுமன்றத்தில் தாக்கலாச்சு. சரிங்களா? அதாவது பான் மசாலா உற்பத்தி மீது புது செஸ் வரி விதிக்கிறதுக்காக தேசிய பாதுகாப்பு செஸ் மசோதாவும், பான் மசாலா மீது வரி குறையாம கூடுதலாகவே இருக்கிறதுக்காக மத்திய கலால் சட்ட திருத்த மசோதா 2025. இந்த 2 மசோதாவும் ரொம்ப ரொம்ப முக்கியப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வேற எந்தது ஏற்கனவே 40% ஜிஎஸ்டி இருக்குது. இந்த பான் மசாலா மற்றும் புகையிலை பொருட்கள் மீது 40% ஜிஎஸ்டி இருக்குது. இது கூடுதலாக செஸ் வரி விதிக்க போகிறாங்க. பொருள்கள் மீதான கலால் வரி மூலம் வசூலிக்கப்படும் தொகை நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பகிர்ந்து வழங்கப்படும். இந்த கூடுதலாக செஸ் வரி விதிக்கிறாங்கல்ல, இந்த வரி எல்லாமே யாருக்கு போகுது அப்படின்னா மாநிலங்களுக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க. சரியா? அதை மத்திய அரசு வசூல் பண்ணி மாநிலங்களுக்கு கொடுக்குது. சரியா? ரைட், ஓகேப்பா. ஏன்னா அது கேட்கலாம், இந்த கூடுதலாக விதிக்கப்படக்கூடிய செஸ் வரி யாருக்கு போகுது அப்படின்னா மாநிலங்களுக்கு போகுது. அடுத்து இந்த பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. கல்யாண சம்பதா திட்டம். அதாவது ஒரு சில மாவட்டங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நிதியமைச்சர் அவங்களோட இதுக்கு கீழே, அவங்களோட துறை கீழே ஒரு சில மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டங்களில் என்ன விளையுதோ அதை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி விற்பனைக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு வராங்க. அது பேர் தான் என்னன்னா கல்யாண சம்பதா திட்டம். சரியா? அங்கே பாருங்கள், விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட விவசாய பொருளை அடையாளம் கண்டு அவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறது தான் இந்த கல்யாண சம்பதா திட்டம். ஆக்சுவலாக என்னன்னா, நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே நிதியமைச்சர், இவங்க வந்து மக்களவையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போகல, இவங்க மாநிலங்களவையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போகிறாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இவங்க. சரிங்களாப்பா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த மாநிலத்திலேருந்து அவங்க எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த மாநிலத்துக்கு இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வரதான் இந்த கல்யாண சம்பதா திட்டம். நபார்டு பேங்க் மூலியமா இந்த உதவிகள் வந்து வழங்குறாங்க. இதில் பாருங்க, எந்தெந்த இதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. பெல்லாரியில் மிளகாய் சாகுபடி, பிதார் சோயாபீன்ஸு, கல்புகிரி சோளம், கோப்பல்ன்ற இடத்துல பழங்கள், ராய்ச்சூரில் பருப்பு வகைகள் 17 மையங்கள், விஜயநகரத்தில் மதிப்பு கூட்டு வேர்க்கடலை தயாரிப்புகள், யாதகிரி நிலக்கடலை தயாரிப்பு மையம். இது எல்லாமே வருஷப்படி அப்படியே பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தலா 50 லட்சம் இவங்களோட எம்பி நிதியிலேருந்து ஒதுக்குறாங்க. சரியாப்பா? ரைட், ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அந்த நியூஸு, பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த கல்யாண சம்பதா திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, இந்த ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் நடைபெற்றுட்டு இருக்குங்க இல்லைங்களா? அதில் வந்து பெண்கள் பிரிவில் ஆஸ்திரேலியா ஓப்பன் சாம்பியன் பட்டம் வென்றார். யாருன்னா கஜகஸ்தானோட எலனா ரைபகினா. சரிங்களா? கஜகஸ்தானோட எலனா ரைபகினா அவங்க வந்துட்டு ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸில் ஜெயிச்சிருக்காங்க. கிராண்ட் ஸ்லாமில் ஜெயிச்சிருக்காங்க பெண்கள் பிரிவில். ஆடவர் பிரிவு பின்னாடி அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் இருக்குது, அதையும் பார்க்கலாம். சரியாப்பா? ரைட், ஓகே. இந்த வளர்ச்சி ஒழுங்கு நிதி இணைந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நிதி அமைச்சரால் தொடர்ச்சியாக 9வது முறை நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. இதில் இந்த இது ரொம்ப மெயின் என்ன அப்படின்னா,
இந்த இந்த இதோட இலக்கு, இந்த பட்ஜெட்டோட இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இடையான விகிதம், அதாவது இந்த நிதியாண்டில் கடனுக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையான விகிதம் 56%லேருந்து 55.6% குறைக்க திட்டமிட்டிருக்காங்க. சரிங்களா? கடனுக்கும் ஜிடிபிக்கும் நடுவில் இருக்க விகிதம். அடுத்து நிதி பற்றாக்குறை, நடப்பு நிதியாண்டில் 4.4 இருக்கிறத 4.3 குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறை இது 2 முக்கியமான இலக்காக வச்சுருக்காங்க. அது போக விலை குறையும் பொருட்கள் 17 புற்றுநோய் மருந்துகளுக்கும் 7 அரிய நோய்க்கான மருந்துகளுக்கு, சரிங்களா, இது 2க்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரி விலக்கு அளிச்சிருக்காங்க. ரைட், ஓகேப்பா. வேற இந்த தான் நம்ம இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, விபிஜி ராம்ஜி, அதை 100 நாளாக 125 நாளாக மாற்றிருக்காங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, 125 நாளாக மாற்றிருக்காங்க. ஸோ 60:40 அப்படின்ற விகிதத்தில் நிதி பகிர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேற ஒன்றுமே இல்லை, இதில் உள்ளதான் இருக்குது. அதாவது பட்ஜெட்னா நம்ம ஃபுல்லாக எல்லாமே படிக்கக்கூடாது. எது முக்கியமோ, எது உள்ள திட்டங்கள் சார்ந்து வருதோ அது மட்டும் படிக்கணும். கூடுதலாக பட்ஜெட்டுக்கு மட்டுமே நம்ம ஒரு வீடியோ போடுவோம். சரியாப்பா? அடுத்து இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, இந்த கடல் ஆமைகளோட பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஜிபிஎஸ் கருவியை வந்து ஆமைகள் மீது பொருத்திடுவாங்க. இந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆமை வந்து இந்திய கடற்கரை, அதாவது தமிழ்நாட்டு கடற்கரைக்குள்ளே வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் திரும்ப கடலுக்குள்ளே போகும். அப்படி அந்த ஆலிவ் ரிட்லி ஆமைகளோட செயல்பாட்டை கண்காணிக்கிறதுக்காக அந்த ஆமைகளோட ஓடுகளில் டிராக்கர் கருவியை பொருத்திடுறது. ஸோ அந்த ஆமைகளோட வழித்தடத்தை கண்டறிஞ்சு அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதுவரை 5 ஆமைகள் மீது பொருத்திருக்காங்க. 8 ஆமைகள் மீது இந்த டிராக்கர் பொருத்தப்பட்டு அந்த ஆமைகளோட வருகையும் எல்லாமே வந்து கண்காணிக்கப்படுது. அதுகளோட பாதுகாப்புக்காக, அந்த ஆமைகளோட பாதுகாப்புக்காக இது செய்யப்படுது. சரிங்களா? இதான் செயற்கைக்கோள் டிராக்கர் திட்டம். கண்டிப்பாக கேட்பாங்கப்பா, இது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆமைகள், ஆலிவ் ரிட்லி ஆமைகளோட பாதுகாப்புக்காக இது கொண்டு வந்தது. அடுத்து இந்த பாருங்கப்பா, நம்மளுக்கு இதுதான் 17 புற்றுநோய் மருந்துகளுக்கு சுங்கவரி விலக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தது வேற, இந்த உயிரி மருந்து உற்பத்திக்கு 10,000 கோடியில் புதிய திட்டம். அது பேர் என்னன்னா பயோஃபார்மா சக்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கெமிக்கல்ல இருந்து மருந்து தயாரிக்காம உயிரி இதுல இருந்து, சரிங்களாப்பா, அதாவது பயோ மூலியமா வந்து மருந்து தயாரிக்கிற பேர் என்னன்னா பயோஃபார்மா சக்தி. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், உயிரி மருந்துகள் எனப்படுபவை செயற்கையான ரசாயன வழிமுறையில் இல்லாமல் உயிரினங்கள், செல்கள் அல்லது திசுக்களிலிருந்து தயாரிக்கப்படும் கூட்டு மருந்துகள் ஆகும். ஓகே, ரைட்டுப்பா. வேற இந்த பாருங்க, இப்போ வெளிநாட்டிலேருந்து அமௌண்ட்டு கொடுக்குறாங்களே, அமௌண்ட்டு கொடுக்குறோம், அனுப்புகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம்ல, அப்போ கல்வி மருத்துவத்துக்கு இது 2க்கும் வந்து 5% இந்த இதுக்கு டேக்ஸ் விதிச்சுட்டு இருந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து கல்வி மருத்துவத்துக்கு நம்ம அமௌண்ட் வாங்கணும் இல்லை அனுப்பணும்னா அதுக்கான டேக்ஸ் வந்து 5% இருந்துச்சு. டிடிஎஸ், டேக்ஸ் டிடக்ஷன் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அது 2% குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது முக்கியமான நியூஸ், கட்டாயம் கேட்பாங்க. கல்வி மருத்துவ காரணங்களுக்காக அனுப்பப்படக்கூடிய அமௌண்ட்டு, வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடியது திரும்ப வரக்கூடிய அமௌண்ட்டுக்கான டிடிஎஸ் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்னா 5லேருந்து 2% குறைச்சிருக்காங்க. அடுத்தது இதில் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை நகரங்களை மேம்படுத்துறதுக்காக திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை முக்கியமான இன்ஜின்களாக நகரங்கள் திகழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஓரியன்டாக டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய நகரங்களை வந்து 2ஆம் நிலை நகரமாகவும், 3ஆம் நிலை நகரங்கள் வந்து மெயினாக கோயில் நகரங்கள், சரிங்களா, கோயில் இருக்கக்கூடிய நகரங்களை மேம்படுத்துறதுக்காகவும் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டம் அது பேர். சரிங்களா? நகர்ப்புற பொருளாதார பிராந்திய திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த 3 மாவட்டத்தையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரைட், ஓகே. வேறு எதுவும் நியூஸ் இல்லைப்பா. இது வந்து ஃபுல் அரசியல் சார்ந்து தான் இருக்குது. இந்த நியூஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப மெயின். என்னென்னா,
கார்லஸ் அல்கராஸ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அதே ஆஸ்திரேலியா ஓப்பனில் இதுக்கு முன்னாடி பெண்கள் பிரிவு பார்த்தோம்ல, இப்போ ஆடவர் பிரிவில் ஆடவர் ஒற்றை பிரிவில் செர்பியா நட்சத்திரம் நோவாக் ஜோகோவிச்சை வீழ்த்தி ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கராஸ் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஞாபகம், ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியில் ஆடவர் பிரிவில் ஜெயிச்சது யார் அப்படின்னா ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்கராஸ். சரியா, அவ்வளோதான்ப்பா. ஸோ 2 நாள் நியூஸ் முடிஞ்சுச்சுன்னா பட்ஜெட்டை மட்டும் தனியாக எடுத்து கூட, இப்போ முக்கியமான திட்டங்கள் ஃபுல்லாக சொல்லிட்டேன், பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது, வேறு தனியாக எடுத்து கூட ஒரு வீடியோவாக நான் கொடுத்துருப்பேன். நன்றி.